சிந்தாமணி பிளான் பண்ண மாதிரியே கிறிஷை கடத்திடுறாங்க. கிறிஷை கடத்ததான் முத்து பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு. சிந்தாமணி ஆளுங்க அடிச்சு கேட்டதும் சிந்தாமணி தான் கடத்த சொன்னாங்க அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாங்க. கோவத்தோட வந்த முத்து வீட்டுக்கு வந்து, அப்பா கிறிஷை கடத்திட்டு போயிட்டாங்கப்பா, எப்படா என்னடா ஆச்சு அப்படின்றா. கடத்த சொன்னது வேற யாரும் இல்லப்பா, நம்ம அம்மா தான்ப்பா. உன்னை அண்ணாமலை கோவப்பட்டு, டேய் முதல்ல உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்றாரு. என்னப்பா ஏன்பா? ஏய் இவ்வளோலாம் அரெஸ்ட் பண்ணி விடணும்டா, ஒரு குழந்தைய கடத்துறானா, இவ்வளோ பொம்பளையாடாவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு திட்டுறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க நான் ஒன்றும் அந்த பையனை கடத்தி எதுவும் பண்ணல, நல்ல எண்ணத்தோட அந்த பையனை ஏதோ ஒரு ஹாஸ்டல் எதுவுமே சேர்க்கறதுக்காக பிளான் பண்ணேன். அந்த பையன் இங்கே இருந்தால் யாருங்க பார்த்துக்கிறது, ஏதோ ஒரு பையனை நம்ம வீட்டில் வச்சுருக்கீங்க வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி விஜயா நியாயம் பேசுகிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஆமாம் அம்மா சொல்கிறது கரெக்டு தானே, எதுக்காக நம்ம அந்த பையன் வளர்க்கணும், யார் எதுனே தெரில, அந்த பையனை நம்ம வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது, நமக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, கிறிஷோட பாட்டி நம்மளை நம்பி விட்டு போயிருக்காங்க, நாளைக்கு வந்து குழந்தை எங்கடான்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும், கொஞ்சம் கூட இதெல்லாம் யோசிக்க மாட்டேன் விஜயா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை திட்டுறாரு. உடனே மீனா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ரோகிணியை பார்த்து, கிறிஷோட அம்மாவே இங்கே தான் இருக்காங்க மாமா, அது என்னைக்கு உண்மை தெரிய வருமோ அன்னைக்கு எல்லாருக்கும் நம்மளுக்கு புரியும் அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா ஏன்ப்பா இவங்க இப்படியே இருக்காங்க, மனசாட்சியே இல்லாமல் என்னதான்ப்பா சின்ன வயசுலேருந்தே என்னை எங்கேயோ விட்டுட்டாங்க, அதனால தான்ப்பா இன்றைக்கி நான் லைஃப்பை இழந்து நிற்கிறேன், யாரோ பண்ண தப்புக்கு நான் தானே அனுபவிச்சேன், அதே மாதிரி தானேப்பா கிறிஷும் அவங்க அம்மா இறந்து போனதுக்கு இவனாப்பா பண்ணுவான், சே ஏன்ப்பா இவெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றாரு முத்து ஃபீல் பண்ணுறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து நீ எதுவும் நினைக்காத, தபார் கிறிஷு இந்த வீட்டில் இருக்கிறது என்னோட பொறுப்பு, தபார் விஜயா இதுக்கப்புறம் கிறிஷு ஏதாவது ஆச்சுன்னா முதல் சந்தேகம் உண்மையில தான் வரும், அவனை எந்த கஷ்டமும் படுத்தக்கூடாதான், யார் வந்து கேட்டாலும் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே விஜயா ரோகிணி கிட்ட போய் கேட்குறேன், ஏய் ரோகிணி நீ ஏதாவது மீனா கிட்ட சொல்லிட்டியானே, அடிக்கடி நீ மீனா கிட்ட பேசிட்டே இருக்க, நீ வர அந்த பையனை கடத்தக்கூடாதுன்னு அவன் மேலே பாச தவிர பொழியிற, நீ எதாவது சொன்னியா என்ன, கரெக்டாக எப்படி நீ முத்துக்கு கிறிஷை கடத்தி உனக்கு தெரிஞ்சுது, எப்படி அவன் வந்து காப்பாற்றினான் அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கு எப்படி ஆண்டி தெரியும், நானே உங்கள் கூட தானே இருந்தேன், முத்து எதர்ச்சியாக போய் ஸ்கூலில் கூப்பிட்டு வர போயிருக்காரு, சிந்தாமணி ஆளுங்க முட்டாளாக இருந்திருக்காங்க, முத்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி. முத்து மீனா கிட்ட போய் சொல்கிறேன், நல்ல வேலை மீனா இன்னைக்கு பாரு உனக்கு பூ கட்டுற ஆர்டர் வந்தவனையும் நீ என்ன ஸ்கூலுக்கு போக சொன்ன, அதனால ஈஸியாக கிறிஷை காப்பாற்ற முடிஞ்சுது, இல்லைனா கிறிஷ் எங்கே இருப்பானோ எப்படி போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே மீனா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நான் தெரிஞ்சு தானேங்க சொன்னேன் எல்லாமே இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன மீனா ஏதோ யோசிக்கிறேன், நான் பேசிட்டு இருக்கிறேன். மீனா சமாளிக்கிறாங்க, இல்லைங்க கிறிஷை இதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கணும், நம்ம பொறுப்பு தானே அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி போய் கிறிஷை போய் தூக்கி கொஞ்சறாங்க. கிறிஷ் உன்னை ஏதாவது அடிச்சாங்களா மிரட்டினாங்களா அப்படின்றாங்க. உடனே கிறிஷ் சொல்கிறான், இல்லைம்மா எனக்கு கழுத்தை பிடிச்சி அப்படியே அழுத்திட்டாங்கம்மா, என்னால் பேசவே முடியல, நல்ல வேலை முத்தங்கள் வந்ததுனால என்னை காப்பாற்றிட்டாரு, இல்லைனா என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போயிருப்பாங்களாம்மா, அம்மா நீங்களே என்னை வந்து டெய்லி ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு போகாமா அப்படின்ற மாதிரி கிறிஷ் அழறான். உடனே ரோகிணி சொல்கிறேன், கொஞ்ச நாள் தான் கிறிஷ், அதுக்கப்புறம் அம்மாவே உன்னை ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு போவானா, கூட்டிகிட்டு வருவானா, நீ கவலையே படாத சரியா, அம்மா உனக்காக தானே எல்லாமே போராடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கிறிஷ்கிட்ட ரோகிணி பேசுறது அப்படியே விஜயா கேட்டுறாங்க. உடனே கிறிஷ் கேட்குறான், அம்மா இதுக்கப்புறம்லாம் என்னை யாரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்களாம்மா அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, கிறிஷ் அது மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்கடா, அம்மா இருக்க வரைக்கும் உன்னை யாரும் நெருங்கவே முடியாதா, உன்னை இதுமாரி பண்ண போகிறாங்க தெரிஞ்சவனையும் நான் எவ்வளோ பதறிட்டு தெரியுமாடா, அப்புறம் உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தானே உன்னை காப்பாற்ற முடிஞ்சுது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது கிறிஷ், நீ பயப்படாத கிறிஷ், அம்மா இருக்காண்டா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சி அழறாங்க. இதை பார்த்தோன்னே விஜயா, ஏய் ரோகிணி இவ்வளோ நாளாக நடித்து ஏமாத்திருக்கியா எல்லாரையும், கிறிஷ் உன்னோட பையனா, போய் சொல்லாமல் உண்மையை சொல்லு அப்படின்றாங்க. இல்லை ஆண்டி அவன் கொஞ்சம் அழுதான், அதனால தான் நான் அப்படி சமாதானப்படுறதுக்காக பேசினேன் அப்படின்றாங்க. உடனே விஜய் கேட்குறாங்க, ஏய் போய் சொல்லாமல் சொல்லு, சிந்தாமணியும் நானும் வீட்டில் அங்கே பேசினதை மீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், கிறிஷ் தான் அவன் பையன்றதே மறைச்சிட்டல, திருட்டு கழுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போட்டு ரோகிணியை போட்டு அடிக்கிறாங்க. ஒன்று மீனா வந்து தடுக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறீங்க விடுங்க அப்படின்றாங்க. ஏய் அவள் ஏமாத்திருக்காடி இந்த குடும்பத்தையே, கிறிஸ்து தான் அவளோட பையனாண்டி, நம்ம எல்லாரும் ஏமாற்றி முட்டாளாயிருக்காடி அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இந்த உண்மை எனக்கு எப்போவோ தெரியும் அப்படின்றாங்க. எது உனக்கு இந்த உண்மை எப்போவுமே தெரியுமா, ஏன்டி இது இவ்வளோ நாள் எவ்வளோ சொல்லலை, ஆமாம் நேரம் வரணும்னு சொல்லதுக்காக தான் வெயிட் பண்ணா அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இவ்வளோ ஒரு திருட்டு கழுத இந்த ரோகிணி, இவ கூட சேர்ந்துன்னு இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா பாருங்க, என்னவோ போய் சொல்ல மாட்டான்னு சொன்னீங்களேங்க, ஏய் 2 பேரை வீட்டு விட்டு வெளில போங்க அப்படின்ற மாதிரி விஜயா திட்டுறாங்க. உடனே ரோகிணி கெஞ்சுறாங்க, ஆண்டி நான் எல்லாமே இதுக்காக தான் ஆண்டி நான் போய் சொன்னேன், கிறிஷுக்காக மட்டும்தான் நான் போய் சொன்னேன், மற்றபடி நான் எங்கள் லைஃப்பில் எந்த பொய்யும் இல்லை, இதுக்கப்புறம் நான் சொல்கிறது எல்லாம் உண்மை தான் அப்படின்றாங்க. ஏய் இதுக்கப்புறம் நான் உன்னை நம்புறதுக்கு தயாராகவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணியை அடித்து வெளில தத்துறாங்க. மனோஜ்கிட்ட போய் ரோகிணி எவ்வளோ கெஞ்சுறாங்க, மனோஜ் நீயாவது ஆண்டிக்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. மனோஜ் எதுவுமே பேசாமல் அப்படியே மௌனமாக நிற்கிறாரு. உடனே கிறிஷுக்கு போய் கெஞ்சிரான் பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி பாட்டி எங்கள் அம்மா அடிக்காதீங்க தயவு செஞ்சு ஏற்றுக்க அப்படின்றாங்க. டேய் யாருடா நீ வந்து என்னை பாட்டின்னு கூப்பிட்ற, நான் வந்து ஏற்றுக்கணுமா, ஐயோ இந்த பையனை இருக்கணும் நீ சொன்னதுக்கு இதுதான் காரணமா, ஏய் 2 பேரும் வெளில போங்க, சே அருவருப்பாக இருக்குது உன்னால் நினச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணியும் கிறிஷையும் போட்டு வெளில தத்துறாங்க.